ஹாய், ஹலோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. நான் தான் உங்க ஆறுகாலு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, ஒன் டேல 3 மேக்கப் கூட பண்ணியிருக்கேன். ஆனா ஒன் டேல 4 மேக்கப் அதுவும் சிங்கிளா எப்படி நான் மட்டும் சிங்கிளா போயிட்டு நல்லபடியா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேங்க. அங்க கிடைச்ச ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணுமா நீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க தான் நான் ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ண போன ஃபஸ்ட்டு கிளையண்ட் இவங்க. நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க வீட்டில் லைட்டு வெளிச்சம் எனக்கு பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபேனும் ஸ்லோவாக தான் இருந்தது. சரி ஓகே, என்கிட்ட இருந்த ரிங் லைட்டும் என்கிட்ட ஒரு குட்டி ஃபேன் வச்சுருந்தேன். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லபடியாகவும் மேக்கப் அவுட்புட் வந்தது. அடுத்து செகண்ட் மேக்கப் வந்து ஒரு மண்டபத்தில் தான். அந்த மண்டபத்தில் எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல. சரி ஓகே, மாப்பிள்ளைக்கு வந்து நலங்கு வைங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சைட்லேருந்து வந்து கூப்பிட்டாங்க. விடுவோமா நம்ம, உடனே மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்க கிளம்பியாச்சு. ஆரத்தியெல்லாம் எடுக்க சொன்னாங்க. ஆரத்தி எடுக்கும்போது பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பாட்டெல்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் என்னுடைய செகண்ட் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மேக்கப் புக் பண்ணது வந்து எங்கள் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ராகவேந்திரன் ஒரு அண்ணா தான். அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் கூட பிறந்த அண்ணாவாக நினச்சி ரொம்ப 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 நன்றி நான் உங்களுக்கு. ஏன்னா என்னை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்து தேர்ட் மேக்கப் பண்ண போகிற இடத்துல விட்டாங்க. சாப்பாடாக இருக்கட்டும், டீ, காஃபி, ஜூஸ் எல்லா விஷயத்துலையும் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அந்த அண்ணா அவங்க ஒய்ஃபு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேர்ட் மேக்கப்பில் வந்து அந்த அந்த கிளைண்ட் வந்து கொஞ்சம் பிளாக்காக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மேக்கப் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஃபியராக தான் இருந்தது. ஏன்னா அவங்க ஃபேஸில் கொஞ்சம் நல்லா டேமேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஈவன் பண்ணிவிட்டு என்னுடைய மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரண்ட் இல்லவே இல்லை. கரண்ட் வர வரையும் சரி ஃபேஸ் மேக்கப் முடிச்சிடலாம் நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி ஃபேனை வச்சுட்டுன்னு சொல்லி ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். இவங்கள பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பொண்ணு வீட்டார் சைட்லேருந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இது வந்து என் கூட படித்த என் கிளாஸ்மேட் பையனுடைய ஒய்ஃப் இவங்க. அந்த பையன் வந்து இவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி அவங்க காலையிலே போயிட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வீட்டை வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த மேக்கப்புக்கு தான் நான் போயிருந்தேன். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மாப்பிள்ளை சைட்லேருந்து சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தாங்க. ஆனால் பொண்ணு சைட்லேருந்து நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மாப்பிள்ளலாம் அடிக்கடி வந்து என்ன கார்த்திகா நல்லா பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படி இப்படின்னு பேசிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. நல்லபடியாக இந்த மேக்கப்பும் அடுத்த மேக்கப் போகணுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பண்ணேன். கரண்ட்டும் வந்தாச்சு. ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த மேக்கப் போகணுன்ற பயம் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய கஸ்டமர் தான் நமக்கு கடவுள் மாதிரி. அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணும். அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அடுத்த ஆர்டரை வந்து நம்ம கையில் தாராளமாக நம்பிக்கையோடு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுக்காக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டேன் இந்த மேக்கப்பும். அவங்க மேக்கப்பும் சூப்பராக இருந்துச்சு. வெரி குட். உங்களை இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்தீங்க, நல்லா மேக்கப் போட்டு வந்தீங்க. இதுக்கு நிச்சயம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களை தான் போடுவேன். நல்லபடியாக ஃபோர்த்து மேக்கப் லாஸ்ட் மேக்கப் நல்லபடியாக வந்தாச்சு. இவங்க வந்து என்னுடைய கசின் சிஸ்டர் தான். இவங்களுக்கு மேரேஜுக்கும் நான் தான் மேக்கப் போட்டேன். அதை பிடிச்சி போயிட்டு தான் பேபி ஷோவர் ஃபங்க்ஷனுக்கும் என்னையே புக் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய சிஸ்டர் தான் இவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் போனோடனே நான் சாப்பிடலக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் சாப்பிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சாப்பிட்டு வந்தோடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்களுடைய மேக்கப் அவுட்புட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த 4 மேக்கப்னுடைய ஃபோட்டோஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த 4 ஃபங்க்ஷனுடைய ஃபோட்டோவும் நான் போடுவேன். ஏன்னா அவசரமாக எல்லா மேக்கப்பும் முடிச்சுட்டு 4 மேக்கப்புக்கு வரணுன்னா கஷ்டம் தானே ஒருத்தரே. அதனால் ஃபோட்டோ அவ்வளோவா யாரையும் எடுக்கலை. ஃபோட்டோகிராஃபர்கிட்டலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.
அவங்க சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இந்த 4 ஃபோட்டோஸும் உங்களுக்கு வரும். என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. இவங்க ஹேர் ஸ்டைல் வந்து முன்னாடி வந்து நேர்வாக்கு எடுத்து 2 சைடில் பின்னிட்டு போடுங்க, பின்னாடி பின்னுறது வந்து உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அவங்க சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம கிளைண்ட்டு சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். கஸ்டமர் தான் நமக்கு கடவுள் மாதிரி. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி தான் நான் இந்த 4 மேக்கப்லையுமே நடந்துக்கிட்டேன். 4 மேக்கப்லுமே அவங்க கேட்ட லுக்கு தான் நான் கொடுத்துருந்தேன். இவங்களுக்குமே அதே போல் தான். நல்லபடியாக ஹேர் ஸ்டைலெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இவங்க ஃபங்க்ஷனில் தான் நான் சாப்பிட்டேனே. ஏன்னா ஒரு ஃபுல் திருப்தி ஆகிட்டேன். ஏன்னா 4 மேக்கப் சிங்கிளாக முடிச்சிருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அன்றைக்கி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே எதுக்காகவும் பயப்படவே கூடாது, போல்டாக நிற்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணுன்றத நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி பேசுகிறவங்க 1008 பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சு நாம் தான் கான்ஃபிடென்ட்டோடு முன்னேறி போகணும். இதுதாங்க எனக்கு கிடைச்ச ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்துச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கும் நான் இதே தாங்க சொல்கிறேன். உங்களால் முடியும்னு உங்கள் மேலே நீங்கள் 100% நம்பிக்கை வச்சு உங்களுடைய எய்மை மட்டும் நோக்கி போயிட்டே இருக்கணுங்க. பின்னாடி என்ன பேசுவாங்கிறத நமக்கு செவிக்காயிட்டே கேட்கக்கூடாது. இவன் என்ன பேசுவான், அவன் என்ன பேசுவானா? நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கிறது ஒரு லைஃப் தான். அந்த வாழ்க்கையை வந்து ஃபுல் ஃபீலோட ஃபுல் ஹாப்பியோட ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை நினச்சி மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும், ஹாப்பி பண்ணணும். எதாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பை மட்டும் நினச்சி தான். அடுத்து உங்களுக்காக ஃபீல் பண்ணுறது தயவு செஞ்சு இன்னையோட விட்டுருங்க. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னுடைய வாய்ஸை கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய க்ரோத்தை பார்த்து பொறாமப்பட்டு பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னா எக்ஸட்ரா. பட் ஆனால் இன்னைக்கு அவங்களே வாலண்டியாக வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. ஓகே, இதுதான் நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம். நம்மளுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி வரணும். எப்படினாலே வாழ்றதுன்றது வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிடணும். இப்போ அந்த வேலையை தான் நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வாய்ஸை கிண்டல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் தானே ஓன் வாய்ஸில் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் இப்போ ஃபீல் பண்ணுறேன், ஏன் நம்ம ஓன் வாய்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கக்கூடாதோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதே தான் சொல்கிறேன். உங்களுடைய எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் ஃபீல்டாக இருக்கட்டும், எனிவே உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை மட்டும் பாருங்கள். அடுத்து உங்களுக்காக தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க யார் நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு? நம்மளுக்கு பணம் கொடுத்து உதவுறவங்களா, இல்லை கை கொடுத்து மேலே தூக்கி விடுவாங்க? யாரோ அவன் பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அதை தூக்கி தூரமாக தூக்கிப்பட்டு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி மட்டும் நம்ம பயணிச்சிட்டே இருந்தால் வாழ்க்கையில் சிச்சு கட்டிடலாங்க. இதுதான் என்னுடைய பாலிசி. ஓகே, பாய்.